சரி, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதாவது லோ டிஸ்டன்ஸ் அப்படின்னா குறைந்த தூர கடத்தல் எழுதிக்கங்க. லோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது குறைந்த தூர கடத்தல். இன்னொன்று வந்து அப்படின்னா லாங் டிஸ்டன்ஸ் நீண்ட தூர கடத்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ரெண்டா பிரிச்சுக்கிறோம். சரிங்களா? குறைந்த தூர கடத்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது எங்க நடக்குது அப்படின்னா செல்களுக்கு இடையே நடைபெறுகிறது. குறைந்த தூர கடத்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது எங்க நடக்குது அப்படின்னா செல்களுக்கு இடையே. நீண்ட தூர கடத்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது சைலம் அல்லது புளோயம். சைலம் அல்லது புளோயத்துல நடைபெறக்கூடிய கடத்தலுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்போர்ட். ஓகேங்களா? அப்ப அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட்கலாம். லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்போர்ட். அடுத்தது இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா குறைந்த தூர கடத்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது எங்க நடக்குது அப்படின்னா வேர் தூவிக்கும் சைலத்திற்கும் இடையே. வேர் தூவிக்கும் சைலத்திற்கும் இடையே நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா நடைபெறுகிறது. வேர் தூவிக்கும் சைலத்திற்கும் இடையே நடைபெறுகிறது. குறைந்த கடத்தல் எங்க நடக்குது அப்படின்னா வேர் தூவிகளுக்கும் சைலத்திற்கும் இடையே. அல்லது செல்களுக்கும் புளோயத்திற்கும் இடையே. அப்ப ரூட் ஹேர்ஸுக்கும் சைலத்துக்கும் இடையே நடக்குது. அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு வந்து இது வந்து நமக்கு செல்களுக்கும் புளோயத்திற்கும் இடையே. சரிங்களா? ரூட் ஹேர்ஸுக்கும் சைலத்துக்கும் இடையில நடக்கக்கூடியது. அதே மாதிரி செல்லுக்கும் புளோயத்துக்கும் இடையில நடக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு நமக்குங்கிறது லோ டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்போர்ட். இதே லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். சைலம் அல்லது புளோயத்து வழியா நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா நடைபெறக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? ஸோ இதுக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு முக்கியமான நிகழ்ச்சி என்ன அப்படின்னா கரைபொருட்களின் இடப்பெயர்ச்சி. அதாவது நமக்கு அதுல கரைஞ்சி இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் மெட்டீரியல் இருக்கு இல்லைங்களா, மினரல்ஸ், அயான்ஸ், ஃபுட் மெட்டீரியல், இதோடைய இடப்பெயர்ச்சி, கரை பொருட்களின் இடப்பெயர்ச்சி. கரை பொருட்களின் இடப்பெயர்ச்சி. இந்த கிளாஸ் ஆரம்பிச்சா ஃபர்ஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள வாங்க. 9:30 வரைக்கும் வந்துட்டு இருந்தா எப்படி? அந்த டைமுக்கு வந்துருங்க. அடுத்தது லாங் டிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கரை பொருட்களின் இதுல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாங் டிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னா ஆக்சுவலா நமக்கு புளோயத்திற்கும் சைலத்துக்கும் சொல்லிட்டோம். இதுல என்ன நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா சாரேற்றம் மற்றும் கரைபொருட்களின் நமக்கு வந்து இடப்பெயர்ச்சி. சாரேற்றம் மற்றும் கரைபொருட்களின் இடப்பெயர்ச்சி. இதுதான் வந்து குறைந்த தூர கடத்தல் நீண்ட தூர கடத்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை பார்த்து வச்சுங்க. லோ டிஸ்டன்ஸ்னா ரூட் ஹேர்ஸுக்கும் சைலத்துக்கும் நடக்கக்கூடியது. இங்க வந்து செல்லுக்கும் புளோயத்துக்கு நடுவில் நடக்கக்கூடியது. லாங் டிஸ்டன்ஸ்னா சைலம் புளோயம் வழியா டிரான்ஸ்போர்ட் ஆகுது இல்லையா, அந்த ப்ராசஸ் எல்லாமே நமக்கு என்ன அப்படின்னா லாங் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது நமக்கு வந்து ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் பேசிவ் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரிச்சுக்கலாம். சரிங்களா? ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் அண்ட் பேசிவ் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரிச்சுக்கலாம். இதுல நான் தேவையில்லாம பண்ணிட்டேன். சரி, அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட், அதே மாதிரி நமக்கு வந்து பேசிவ் டிரான்ஸ்போர்ட். சரிங்களா? ஆற்றல் சாரா கடத்தல், ஆற்றல் சார்ந்த கடத்தல் சொல்லி என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டா பிரிச்சுக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நமக்கு டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நமக்கு நோட் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்ல எது வரும் அப்படின்னு கேட்பாங்க. இதுல பொறுத்த வரைக்கும் ஆக்டிவ் அண்ட் பேசிவ் அப்படின்னு நோட் பண்ணிக்கலாம். ஆக்டிவ்னா கண்டிப்பா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஏடி வேணும்.
பாசிவ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏடிபி நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா. ஆக்டிவ் பொறுத்த வரைக்கும் நமக்கு இது வந்து நமக்கு ஒரு ஈர்ப்பு விசை, அதாவது நமக்கு வந்து பாசிவ், அதாவது நமக்கு இது என்னன்னா மெதுவா நடக்கக்கூடியது. ஆனா எந்த ஒரு ஏடிபியும் நமக்கு தேவையில்லை. சரிங்களா. இது வந்து ஈர்ப்பு விசை, அதே மாதிரி செறிவு, இது போலதான் நமக்கு என்ன பண்ணணும்னா இதன் மூலியமா தான் நமக்கு நடக்கும். சரிங்களா. ஸோ ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட், அதே மாதிரி நான் ஆக்டிவ் அல்லது பாசிவ்னு சொல்லக்கூடியது. ஆக்டிவ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு மெத்தட் தான் ஆக்டிவ்ல இருக்கு. சரிங்களா. ரெண்டு மெத்தட் தான். ஒண்ணு என்ன அப்படின்னா நமக்கு ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மெத்தட்ல, ஒன்னு கேரியர் புரோட்டீன், இன்னொன்னு சேனல் புரோட்டீன். ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் ஒன்னு கேரியர் புரோட்டீன், இன்னொன்னு என்ன அப்படின்னா சேனல் புரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு இது நமக்கு. சரிங்களா. அதாவது சேனல் அப்படின்னு சொல்லக்கூடியது கடத்தி புரதம். இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேரியர்னா நமக்கு வந்து தாங்கி புரதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ரெண்டா நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பிரிச்சுக்கலாம். சேனல் அப்படிங்கிறது கால்வாய் புரதம், கேரியர்னா தாங்கி புரதம். ஸோ இது வந்து ஆக்டிவ்ல இருக்கக்கூடிய ரெண்டு மெத்தட். சரிங்களா. பாசிவ் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதுல வந்து எதெல்லாம் பாசிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல கிட்டத்தட்ட ரெண்டு முக்கியமான மெத்தட் இருக்கு. சரிங்களா. பாசிவ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா நமக்கு வந்து டிஃப்யூஷன், பரவல். ஃபர்ஸ்ட் மெத்தடு டிஃப்யூஷன், பரவல் அப்படின்னு சொல்லக்கூடியது. ரெண்டாவது மெத்தட் என்ன அப்படின்னா ஃபெசிலிட்டேட் டிஃப்யூஷன், மேம்படுத்தப்பட்ட பரவல். FACILITAED, ஃபெசிலிட்டேட் டிஃப்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஃபெசிலிட்டேட் டிஃப்யூஷன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம் அப்படின்னா இதுல பிரிச்சுக்கிறோம்.